என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவள் என்ன பண்ணான்னா, அவளுடைய தம்பிக்கு பணம் கொடுத்துருக்கா. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவள் சொல்லியிருக்கா, பேங்க் அக்கௌண்ட்டு மேலே இருக்க நம்பர் தானே நம்ம சொல்லுவோம், அந்த நம்பரை அவள் சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் சொல்கிறானா, அவன் தம்பி சொன்னானா, இல்லை அல்லக்கா அந்த நம்பர் இல்லைக்கா, உள்ளே இருக்க நம்பர் சொல்லுங்கண்ணா. ஆனால் உள்ளே இருக்கிறது பர்சனல் நம்பர் தானே, அதை நம்ம கொடுக்க மாட்டோம்ல, அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கா. இந்த மாதிரி எங்கள் தம்பி எனக்கு கொடுக்க வேண்டிய காசை அக்கௌண்ட் நம்பர் கேட்டான். நான் அக்கௌண்ட் நம்பரில் மேலே இருக்க நம்பரை சொன்னேன், இல்லை உள்ளே இருக்க நம்பர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அதனால் நான் என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டிருக்கா. கேட்டதுக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க, உள்ளே இருக்கிறது அக்கௌண்ட் புக்கில் உள்ளே இருக்க நம்பரை அது பர்சனல் நம்பரு, அது நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அதுக்கு அவளும் அப்படிங்களா அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, அப்புறம் அவன் தம்பிக்கிட்ட அவள் சொல்கிறா ஃபோன் பண்ணி, இப்படியாண்டா அவங்க இப்படி சொல்கிறாங்க, உள்ளே இருக்க நம்பர்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, பேங்கில் அதில் தான் அந்த நம்பர்லாம் கேட்க மாட்டாங்களாம், மேலே இருக்க அக்கௌண்ட் நம்பரை மட்டும் தான் கேட்பாங்களாம் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கிறா. அதுக்கு இல்லை இங்கே இருக்கிற பேங்கில் உள்ளே இருக்க நம்பர் தான் கேட்குறாங்க, நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க, நீ கொடுத்தினா நான் உனக்கு தர வேண்டிய அமௌண்ட் நான் இப்போயே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் என்ன பண்ணிட்டா, ஐயோ நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்மளே அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி தானே அவனுக்கு கொடுத்தோம், அந்த அமௌண்ட் அவன் இப்போ கொடுக்குறான்றானே என்ன பண்ணுறது, சரி உள்ளே இருக்க நம்பர் தானே கொடுத்துர்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் அந்த கேட்டவங்க வீடு இல்லாத பக்கத்து வீட்டில் போய் சொல்லி, உள்ளே இருக்க நம்பரை சொல்லுங்கள் எங்கள் தம்பிக்கிட்ட அப்படின்னு அவள் சொல்லியிருக்கிறான். சொன்னோடனே அவங்களும் உள்ளே இருக்க நம்பர்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை பரவாயில்ல அவன் கேட்குறான் போடுறேன்றான் அப்புறம் காசு வராது அப்படின்னு அவளும் சொல்லியிருக்கா. அவங்களும் சரின்னு இருக்காங்க. அந்த பணத்தையும் அவங்க அக்கௌண்ட் நம்பரை சொல்லிட்டாங்க. ஆனால் அவள் அந்த பேங்க்கில் வச்சுருந்தது காசை அவன் தரேன்னு சொல்லி, அவன் போடுறேன்னு பொய் சொல்லி, அவள் காசையே உள்ள அக்கௌண்ட் நம்பரில் இருக்க காசை எடுத்து அவளுக்கே கொடுத்துருக்குறான் பார்த்துக்குங்க. பேங்கில் போய் அந்த காசை எடுத்து பேங்கில் உள்ளே இருக்க அக்கௌண்ட் நம்பரை சொல்லி அவன் அந்த பேங்கில் அமௌண்ட்டை எடுத்து ஒரு வாரம் கழித்து அக்காவுக்கு பணம் கொடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் இவங்க போய் என் ஃப்ரெண்டு போய் பேங்கில் இருந்து அவள் இருக்கிற அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா, கம்ப்யூட்டரில் பார்த்தா பணம் இல்லை. அப்புறம் இல்லையே நான் பணம் எடுக்கலையே அப்படின்னு அவள் சொன்னாலாம். அதுக்கு இருந்துக்கிட்டு, இல்லைம்மா இந்த ஊரில் கம்ப்யூட்டரில் காட்டுது, இந்த ஊருன்னு சொல்லி காட்டுது அப்படின்னு நான் அந்த ஊரை சொல்கிறதுக்கு அவளும் என்கிட்ட சொல்லலை, நானும் அதை சொல்கிறதுக்கு விரும்பலை. அப்புறம் அதாவது நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் இப்போ நான் இதை சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இதனால் ஏதாவது இஷ்யூ பண்ணுற மாதிரி நான் சொல்லலை, நீங்கள் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்கன்றதுக்கோசரம் நான் இதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அவள் அப்புறம் சரின்ட்டு போய் பேங்கில் கேட்டோடனே, நீங்கள் போட்டிருந்த பணம்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. எங்கே எடுத்தாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அந்த ஊருன்னு சொல்லியிருக்கிறாரு பேங்க்காரங்க. சொன்னோன்னே, ஐயோ அந்த ஊரில் இருந்து தானே அவன் அக்கௌண்ட் நம்பர் கேட்டான், அப்போ அந்த ஊரில் அவனே எடுத்துட்டானே. அப்புறம் அவள் திரும்பி ஃபோன் பண்ணி தம்பிக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரிடா பேங்கில் போய் கேட்டேன், இந்த ஊரில் இந்த பேங்கில் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா. அவன் அதுக்கு சொன்னான்னா, நான் உன் காசெல்லாம் எடுக்கலை அப்படின்னா. அப்போ அந்த பேங்கில் நீ சொன்ன பேங்கில் தான் நான் என் புக்கு அக்கௌண்ட் என்னவோ அந்த பேங்கில் இருந்து தான் நீ நிற்கிறதுக்கு பணம் போடுறேன்னு சொன்னேன். அதனால் நீ இந்த பேங்க்கில் தானே குழந்தைச்சாங்க, நீ வா நேரில் இந்த பேங்க்கில் க்ளியர் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு, சரி நான் இப்போ லைனில் வண்டியில் இருக்கேன், லாங்கில் இருக்கேன், வர முடியாது, அதனால் நான் வரும்போது வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கும் 10-13 வருஷம் ஆச்சு, இன்னும் வராங்க அவன். பார்த்துக்குங்க எப்படின்னு. தயவுசெய்து நீங்கள் தம்பின்னு கூட யாரும் இது பண்ணக்கூடாது. அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பரை சொல்லி போடுன்னுலாம் சொல்லக்கூடாது. காசை கொடுன்னு சொல்லுங்கள், அக்கௌண்ட் நம்பர் மேலே இருக்கிறது மட்டும் சொல்லுங்கள், உள்ளே இருக்க பர்சனல் நம்பரை அவங்க பணம் அந்த பேங்கில் எடுக்கிற மாதிரி தயவுசெய்து சொல்லாதீங்க. மேலே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள், உள்ளே இருக்க பர்சனல் நம்பரை சொல்லாதீங்க. அவள் ஏமாந்த மாதிரி நீங்களே ஏமாந்துடாதீங்க. நான் ஏமாற முடியாது, என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. பாய்ங்க.